ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் புதுசாக லவ் பேர்டு வாங்கினா அது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் ஃபுட்டு தரணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். லவ் பேர்டு கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் கரெக்டாக 9 ஸ்டெப்பில் நான் எப்படி லவ் பேர்டு ஈஸியாக வளர்க்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். கரெக்டாக 9 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இப்போ ஆரம்பிப்போம். லவ் பேர்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட் நம்ம வீட்டில் எந்த இடத்துல நம்ம கேஜ் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம அதிக ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதியாக இருக்கக்கூடாது, டிவி சத்தம் கேட்குற பகுதியாக இருக்கக்கூடாது, ப்ராப்பராக வெயிலில் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கேஜை வைக்கக்கூடாது. மீடியமான நிழலில் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடமா பார்த்து நம்ம கேஜ் செட்டப் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜ் செட்டப் பண்ண இடத்துல எறும்பு, காக்கா, கழுகு, அப்புறம் பூனை, இந்த மாதிரி பூனைங்கள்லாம் நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். பூனை கடிச்சிடும், காக்காங்க கொத்தும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற இடமா பார்த்து நம்ம கேஜை செட்டப் பண்ணோம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பேர்டு வாங்குறதுக்கு முன்னாடி அடல்ட் லவ் பேர்டு வாங்காமல் செமி அடல்ட் லவ் பேர்டு தான் வாங்கி நம்ம வளர்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த லவ் பேர்டு நம்மளுக்கு செட் ஆகுதா, நம்ம வீட்டுக்கு ப்ராப்பராக பேர்டு செட் ஆகுதா, செட் பண்ண வச்சுட்டுக்கு அப்புறமா தான் நம்ம அதை அடல்ட் பேர்டாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே அடல்ட் பேர்டாக வாங்கிட்டு வந்துட்டோம்னா அது ஸ்டார்டிங்லேயே முட்டை வச்சிடும். உங்களால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு அதுக்கு ப்ராப்பராக செட் ஆகிருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பேர்டு வாங்கி வளர்க்க போகிறீங்கன்னா செமி அடல்ட் பேர்டு வாங்கி வளர்க்குறது நல்லது. ஃபோர்த்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பேர்டு எங்கே வாங்குறது? கடையில் வாங்கலாமா, இல்லை ஆல்ரெடி வீட்டில் ஃபார்ம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க அவங்கக்கிட்ட வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பராக எந்த இடத்துல பேர்டு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த இடத்துல வாங்குங்க. உங்களுக்கு கடையில் ஆல்ரெடி அவங்கள தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான பேர் அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபார்மில் எனக்கு தெரியும், அவங்கக்கிட்ட போய் நான் வாங்கிக்கிறேன், அவங்கக்கிட்டேயும் போயிட்டு நீங்கள் நல்ல பேர்டாக பார்த்து அவங்கக்கிட்டயே கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அஞ்சாவது விஷயம் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற விஷயமே. நம்ம பேர்டுக்கு என்னென்னலாம் ஃபுட்டு தரலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணுமே. அதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் தேடி பாருங்கள். ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன ஃபுட்டெல்லாம் பேர்டு சாப்பிடும் அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்டு வாங்கின்னு வந்த பிறகுவே நம்ம பானோ இல்லை பாக்ஸோ நம்ம ப்ரீடிங்க்கு மாட்டக்கூடாது. நம்ம பேர்டு நம்ம வீட்டுக்கு ப்ராப்பராக செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டோ பாக்ஸோ செட் பண்ணணும். ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எக்கு வைக்கும். அதே மாதிரி எத்தனை எக்கு வைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 எக்கு வைக்கும் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் சிக்ஸ் எப்போ பொரிக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22ஆம் தேதியிலேருந்து சிக்ஸ் நம்மளுக்கு பொரிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எக்கு வச்சுச்சோ அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சிக்ஸ் பொரிக்கும். எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு முட்டை வச்சதுலேருந்து 28 தேதிக்குள்ளே முட்டை போட்டு சிக்ஸுமே மொத்தம் பொரிச்சிடும். அன்னிலிருந்து 20 நாள் பேர்டுக்கு டைம் எடுத்துக்கும் பானைக்குள்ளே இருந்து பேர்டு வளர்ந்து வெளியே தானே ஃபீட் எடுத்துக்கிறதுக்கு. கடைசி 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு எக்கு வச்சதுலேருந்து ஒரு சிக்கை பெருசாக காப்பாற்றுறது வரைக்கும் 3 மாதம் கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்கும். இப்படி தான் ப்ராப்பராக நம்ம பேர்டு வளர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது இல்லாமல் நம்ம வீடியோவில் லவ் பேர்ட் கண்டென்ட் தான் நிறைய வந்துட்டுருக்கு. லவ் பேர்ட் பற்றி வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ நம்ம போடுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா பை பை, see you.